அனைத்து என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்த்தேன். தோழர் நடிகர் விஜய் அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியில் போட்டிருக்கிறாரு. ஆவண படுகொலையை எதிராக தனி சட்டம் இயற்றவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து விசிக விலகுமா, அதுக்கு திராணி இருக்குதா அப்படின்னு சொல்லி தலைவர் பேரை மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த தோழருடைய ஐடி நடிகர் விஜய் அரசியல். அந்த தோழர் என்னான்னு எனக்கு தெரியல. அவர் உள்ள ஐடிக்குள்ள நான் போகல, அவர் போஸ்ட் போட்டதை மட்டும்தான் நான் பார்த்தேன். அந்த தோழருக்கு தலைவர் எழுச்சி தமிழரை கேள்வி கேட்பதற்கோ கருத்துக்கள் சொல்றதுக்கு உரிமை உண்டு. ஆனா இந்த உலக அரசியல்லையே தலைவர் எழுச்சி தமிழர் ஒரு தியாக தலைவர். தன்னுடைய வாழ்க்கையை இழந்து இந்த சமூகத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக. அவர் என்ன சில பேரெல்லாம் அவருடைய வரலாறுகள் தெரியாம இருக்கிறாங்க. இந்த சாதி வெறியர்களும் இந்த முகநூலில் விடுதலை சிறுத்தையின் கட்சியை தலைவரை விமர்சனம் செய்யக்கூடிய அருப்பர்களுக்கு அவருடைய அர்ப்பணிப்பு தெரியவில்லை. இந்த சமூகத்துக்காக அவர் ஆரம்ப காலங்களில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் வேலை வாங்கியக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஒரு சமூகத்தை இன்னைக்கு அரசியல் ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் இந்த சமூகத்தை வளர்த்து எடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை நடிகர் விஜய் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய, இதுக்கு முன்னால நாங்கள் தலைவரே அண்ணன் விஜய் அண்ணனை வரவேற்கிறோம், அரசியலுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதுதான் விடுதலை சிறுத்தைகள். முதல் ஆளாக அவர் கட்சி தொடங்க போறேன், அவருடைய கொள்கை அந்த இதுகள்லாம் சொல்லும் போதுல எங்களுடைய தலைவர் தான் முத வாழ்த்துக்கள் சொன்னதே விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் தான் சொன்னார். ஆனா சில பேர் விடுதலை சிறுத்தைகளை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மிகப்பெரிய நெல்லையில் நடந்தது, மிக கொடூரமான ஒரு செயல். அந்த செயலுக்கு எங்களுடைய தலைவரும் எங்களுடைய கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் இப்ப 2 நாளைக்கு முன்பு கூட அனைத்து மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தையின் கட்சி சார்ந்து அதற்கான ஆர்ப்பாட்டத்தை நடத்திய கட்சி தமிழ்நாட்டிலேயே விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். தோழர் பதிவு போட்டதற்காக அவருக்காக நான் பதிவு செய்கிறேன். 234 தொகுதியிலும் நெல்லை கவினுக்காக நாங்க போராடல. ஆவண கொலைகள் தனி சட்டம் வேண்டும் என்று குறைந்தது 15 ஆண்டுகளாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் சில இயக்கங்கள், கம்யூனிஸ்ட் சில இயக்கங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுல முதன்மையானது விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான். ஓகே தம்பி, நீ எங்க தலைவரை நீ கேள்வி கேட்டதற்காக நான் பேச வேண்டிய சூழ்நிலை. மற்றபடி யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம், யார் வேணாலும் இன்னைக்கு வந்தவர்கள்லாம் முதல் ஒரு ஆகலான்னு சொல்லலாம். அது அவங்களுடைய செல்வாக்கு, அவங்களுடைய பணபலம் எல்லாமே. இப்ப அண்ணன் விஜய் அரசியல்ல கூட சாதி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய தலித் இளைஞர்கள் நீங்களே பார்த்திருப்பீங்க, முகநூல்ல வருது. சாதி பார்த்து தான் அங்க பொறுப்பாளர் போடுறாங்க, காசு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. அதுக்கான எவிடன்ஸ் நானும் பதிவு பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருமே பார்த்துருப்போம். அங்க இருக்கக்கூடிய ரசிகராக விஜய் அண்ணனை ரசிகராக ஏற்றுக்கொண்டவர்கள், அண்ணன் கட்சி ஆரம்பிச்சதும் அங்க போனவர்களுக்கு உண்மையான மதிப்பு இல்லை, மரியாதை இல்லை, கேவலப்படுத்தியிருக்கார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களே வெளிப்படையாக பேட்டியில கொடுத்துருக்காங்க. நான் சொல்லல. அப்படி இப்ப திருப்போணம் பக்கத்துல மடப்புறம் அந்த கோயிலில் ஒரு கொலை லாக்கப்பில் போலீஸ் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு லாக்அப் டெத் நடந்தது.
சகோதரர் வந்து அஜித். அதற்கு எங்களுடைய தலைவர் போராடினார். எங்களுக்கு எந்த சாதி எந்த மதம் அதெல்லாம் நாங்கள் பார்க்க மாட்டோம். விடுதலை சிறுத்தைகள் வந்து பார்க்க மாட்டோம். எங்க அநீதி நடக்குதோ அங்க விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பாக இருக்கும். எங்களுடைய தலைவர் அந்த காலத்தில் நின்றார். ஆனா அந்த மடப்புறம் அஜித்துடைய மரணத்துல இளைய தளபதி விஜய் அண்ணன் அவர்கள் வந்து அங்க துக்கம் விசாரிச்சிருக்காங்க. வரவேற்கிறோம், வாழ்த்துறோம், அதை மறுப்பு சொல்லலை. ஆனா அதே இது திருப்போணத்துல நின்று குடும்பத்தை விசாரிச்சு துக்கம் விசாரிச்ச அண்ணன் விஜய் அண்ணன் அவர்கள் நெல்லை கவினுக்கு ஏன் போகவில்லை? அதான் எங்களுடைய கேள்வி. இதுவரைக்கும் போகல. இந்த தம்பி ரசிகர் நடிகர் விஜய் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பி அவர்களே, திருப்போணம் அஜித் அவர்களுக்கு உங்களுடைய தலைவர் போயிருக்கிறார், ஏன் நெல்லை கவினுக்கு ஏன் போகவில்லை? அங்க என்ன காரணம்? எதற்காக அண்ணன் விஜய் போகவில்லை? இதற்கு உங்களால் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியுமா? எவ்வளவு வேணாலும் அரசியல் இது வந்து திரை உலகத்துல பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அரசியல்னு வந்துட்டா எல்லா மக்களும் ஒன்றாக நினைக்க வேண்டும். அஜித்துக்கு போனவர் ஏன் கவினுக்கு போகவில்லை? இதற்கு உன்னால் பதில் சொல்ல அருகதா இருக்குதா? நீ கேள்வி கேட்டீல, தனிச்சட்டம் இயற்றவில்லை என்றால் இப்ப அண்ணன் விஜயே ஒரு வேலை 2026 தேர்தலில் வின் பண்ற அவர் வந்து முதலமைச்சரா வர்றாரோ வரலையோ அது அப்பாற்பட்ட பிரச்சனை. ஆனா வந்தால் அவரால் அந்த சட்டத்தை இயற்ற முடியுமா? ஆவண கொலைக்கு எதிராக, சாதி வெறியர்களான எதிராக ஒரு தனி சட்டத்தை இயற்ற முடியுமா? தம்பி கவினுக்கே அவனுடைய இறப்புக்கு சாதி வெறியர்களால் கவினை வந்து வெட்டிட்டாங்க. அதுக்கே போக முடியாத அண்ணன் விஜய் அவர்கள், நீ சார்ந்திருக்கிற கட்சி தனி சட்டத்தை இயற்ற முடியுமா? ஒரு பேட்டியே கொடுக்க முடியல. அவனை ஒரு சாதி வெறியரை கண்டிச்சோ, இப்படி சம்பவம் நடக்கக்கூடாதோ, இனிமே வரக்கூடாது இன்னும் ஒரு அறிவிப்பு கூட விடல. அப்ப நீங்கெல்லாம் ஆட்சி பிடிச்சு இந்த தலித் சமூகத்துக்கு என்ன செய்ய போறீங்க? உங்களுடைய ரசிகர்களே, உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே, அந்த இருக்கக்கூடிய இளைஞர்களே உங்க மேல் நிறைய புகார் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து அரசியல். ஆனா நான் இதெல்லாம் ஏன் பேசுறேன்னா, எங்களுடைய தலைவரை நீ பேரை சொல்லி நீ சொன்னதற்காக, கேள்வி கேட்டதற்காக தான் இது நான் பதில் சொல்றேன். வரட்டும், அரசியலுக்கு வரட்டும், யாரு வேணா வரட்டும், எனக்கு மாற்று கருத்து கிடையாது. மற்ற வந்து ஒரு சாதி புத்தியோ மற்றபடி அந்த விமர்சனம் பண்றது வைக்கிறதுலாம் எங்களுடைய தலைவர் வந்து எங்களுக்கு தொண்டர்களுக்கு அப்படி எங்களுடைய தலைவர் சொல்லிக் கொடுக்கல. நம்மளால முயற்சி, நம்ம வழியில் நம்ம அதை தான் ஒட்டுமொத்த சமூகத்துக்குமே நம்ம நல்லது நினைக்கணும். எல்லா போராட்டத்திலும் நம்ம கலந்துக்கிறணும். யார் வேற்றுமை இல்லாமல் நம்ம அந்த பிரச்சனை வந்து யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தை நிற்கணும்னு தான் எங்களுடைய தலைவர் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன் வந்து விஜய் அண்ணன் நிற்கவில்லை? கட்சி சார்ந்து ஏன் நிற்கவில்லை? இன்னைக்கு சென்னையில் துப்புரவு பணியாளர்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் முகநூலில் பார்த்தேன், ஃபேஸ்புக் இதுகளில் நான் பார்த்ததுக்காக நான் சொல்ல வர்றேன். தனியாக வந்து விஜயை பார்க்க போகிறதா, அங்கே வர சொன்னதாக அங்கே இருக்கக்கூடிய போராடக்கூடிய மக்கள் வந்து போகிறதாக சொன்னாங்க. ஒரு போராட்ட களம் என்பது ஒரு அரசியலுக்கு வந்து விட்டால் அந்த இடத்துக்கு போய் தான் சந்திக்க வேண்டும், மக்களை வந்து சந்திக்க வேணும். அங்கே போய் அந்த மக்களை சந்திச்சு என்ன அவங்களுக்கு குறை நிறைகள் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே நம்மளுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும். ஒரு இயக்கம் தொடங்கி ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அடுத்த முதல்வர் 2026 நான் தான் ஆட்சி அமைப்பேன், நான் தான் முதல்வர் ஆவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டர்கள், முன்னணி தலைவர்களும் சொல்றாங்க. களத்துக்கே வராம தான் இருக்கிற இடத்துக்கு வந்து மக்களை சந்திக்க சொல்லக்கூடிய தலைவர்கள் எப்படி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தா எப்படி மக்களை சந்திக்க போறீங்க? தம்பி உங்களுக்கு தான் சொல்றேன், நடிகர் விஜய் அரசியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்கீங்களா? உங்களுக்கெல்லாம் எங்களுடைய உழைப்பு உனக்கு என்ன தெரியும்?
நாங்கள் எப்படி படிப்படியாக இன்னைக்கு எத்தனையோ இன்னல்களை, எத்தனையோ ரத்தம் சிந்தி, எத்தனையோ வழக்குகளை சந்தித்து, எத்தனையோ உயிர் பலிகளை கொடுத்து இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளை வந்து கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கோம்னா சாதாரண விஷயம் கிடையாது, சாதாரணது கிடையாது. எங்களுடைய உழைப்புக்கு வந்து எந்த கட்சியுமே, திராவிட கட்சிகள் எதுவுமே, ஏடிஎம்கே டிஎம்கே யாரா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து அந்த மக்களுக்காக, உழைக்கிற மக்களுக்காக நிற்கக்கூடிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள். நீ கேள்வி கேட்கிறீல, ஏன் கவினுக்கு ஏன் போகல? உன்னால உன் தலைவரை கேட்க அருகதை இருக்குதா உனக்கு? முன்னணி பொறுப்பாளர்களுக்கு உன்னால கேட்க அருகதை இருக்குதா? இல்லை ஃபேஸ்புக்கில் போடு, இன்ஸ்டாகிராமில் போடு, நான் உன் கட்சியில் இருக்கேன், நீ என்ன இதுன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி அதுக்குள்ளே நான் போய் பார்க்கல. அரசியல் என்பது மதம் கடந்து, சாதி கடந்து, அனைத்து மக்களுக்கும் எங்க பிரச்சனை நடக்குதோ அங்க போய் நிற்கக்கூடிய கட்சி தான் உண்மையான மக்களை நேசிக்கக்கூடிய கட்சி. அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. எங்களுடைய தலைவருடைய உழைப்புலாம் சாதாரணது கிடையாது. எந்த தலைவன் வந்து திருமணம் செய்யாமல் இந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்த தலைவர்கள் யாராச்சும் ஒரு ஆளை காட்டு, ஒரு ஆளை காட்டு. எங்க தலைவர் தான் ஐயா கலைஞர், வீரமங்கை ஜெயலலிதா, ஐயா ஸ்டாலின், மிகப்பெரிய கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் ஐயா நல்லக்கண்ணு, இவர்களெல்லாம் வந்து எங்கள் தலைவரை வந்து ஒரு திருமணம் செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தினாங்க, கட்டாயப்படுத்தினாங்க. எங்களுடைய தலைவருடைய தாயார் வற்புறுத்தினாங்க. எங்களுடைய தலைவர் வந்து ஐயா தொல்காப்பியன் வந்து வற்புறுத்தினாங்க. எங்களுடைய தலைவர் ஒரே வார்த்தையாக சொன்னார், இந்த சமூகத்துக்காக என்னுடைய உயிரும் என்னுடைய தியாகங்களும் இந்த சமூகத்துக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எங்களுடைய தலைவர் இதுவரைக்கும் அரசியல் நின்று இருக்காரு. யார் நிற்பா? இந்த மக்களுக்காக யார் நிற்பா? எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு காசை வாங்கிக்கிட்டு சொந்த மக்களே, சொந்த சமூகத்தை ஏமாற்றி கொண்டு மற்ற கட்சிகளிடம் அடமானம் வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சில இயக்கங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மற்ற கட்சிகளை போல விமர்சனம் விடுதலை சிறுத்தைகளை யாரும் வைக்காதீர்கள். தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் யாருமே வைக்காதீங்க, அது ஈடே ஆகாது, அதுக்கு தகுதியே கிடையாதவர்கள். புரியுதா? ஏதோ ஒரு கட்சிக்கு வந்து இந்த சமூகம் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம், ஏதோ ஒரு யாரோ கொடுக்குற 100-50க்கு அவனுடைய பகுதியில், சேரியில் வசிக்கும் கூடிய பகுதிகளுக்கு, கூரை வீட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு தண்ணி வராமல், கரண்ட் வராமல், என்ன காரணத்துக்காக ஓட்டு போடுறன்னு கூட தெரியாத மக்களை இன்னைக்கு அரசியல் படுத்தி வச்சிருக்காரு எங்களுடைய தலைவர். இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் எங்களுக்கு குலசாமி. அதான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அரிது இரண்டாம் புரட்சியாளர்னு சொல்லுறோம். எங்களுடைய தலைவர் வந்து இரண்டாம் புரட்சியாளர், சட்டமேதையுடைய அடுத்த வாரிசு எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர். இன்னைக்கு நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணுறான் ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும். அது சாதி வெறியர்கள். இது யாரும் எனக்கு தெரியலை. பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த தம்பி இப்படி கேட்டிருக்கானே, வயசுக்கு மூத்தவங்களாம் என்னன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக இளையவராக தான் கண்டிப்பாக இருப்பார். ரசிகர் என்பது வேற. எத்தனையோ என்னுடைய சமூகத்தில் எத்தனையோ பேர் ரசிகர்ன்ற பேரில் அண்ணன் விஜய் அண்ணன் பின்னாடி இருக்கிறாங்க, ரசிகர்ன்ற பேரில். ஆனால் அவனுக்கும் பாதிப்பு என்றால் அண்ணன் விஜய் வந்து நிற்க மாட்டார். விஜய் வந்து நிற்க மாட்டார். இன்னைக்கு தம்பி விஜய் கவினிக்கே குரல் கொடுக்காத அண்ணன் விஜய் அவர்கள் நாளைக்கு உனக்கு என்ன செய்ய? எனக்கு இது கிட்டத்தட்ட நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு தம்பி பேசினான். கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும். ஒரு மாதத்தில் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு லைனில் வந்தார். ஒரு சின்ன விமர்சனம், அவருக்கு எனக்கு வந்து வாக்குவாதம் ஆச்சு. ஆனால் அது ஒரு என்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் தான், ஆனால் திருநெல்வேலி சைடுன்னு நினைக்கிறேன்.
ஆனா அதுல அவருக்கு நடந்த ஒரு சில விஷயங்களை வச்சு தலைவரை வெறுக்கிறாரு, அந்த சமூகத்தை வெறுக்கிறாரு. ஆனா நாம் தமிழர்ல இருக்கிறாரு. அவருக்கு நிறைய நான் கருத்துக்கள் பேசினேன். எத்தனையோ ஆவண கொலைகள் நடக்குது, எத்தனையோ வன்கொடுமைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அண்ணன் சீமான் என்ன செய்தார் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். தமிழ் தேசியை பத்தி பேசக்கூடிய அண்ணன் சீமான் அண்ணா அவர்கள், இங்க எல்லா அரசியல் தலைவர்களுமே சாதி அதை முன்னிறுத்தி தான் எல்லாமே பண்றாங்க. இன்னைக்கு விஜய் ஏன் கவின் தம்பிக்கு வந்து ஏன் குரல் கொடுக்கலைன்னா, அடுத்த சமூகத்தை சேர்ந்தவர்கள், உயர்ந்த வகுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எனக்கு ஓட்டு அளிக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய உறுப்பினர்கள், உங்களுடைய ரசிகர், உங்களுடைய பாரம்பரியமாக 10-15 வருஷங்களாக இருந்த உங்களுடைய மன்றத்தில் இருந்தவர்களுக்கே சாதி ரீதியாக ஒடுக்குமுறைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் நிறைய பேட்டி கொடுத்துக்கிட்டு கொண்டே இருக்கிறார்கள். பொறுப்பு கொடுக்காமல் பொறுப்பு கொடுப்பதற்கு கூட காசு கேட்டு சாதி ரீதியாக பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நான் சொல்லல. அதுக்கான ஆதாரம் காட்டம்னா சொல்லுங்க, கீழே நான் வெளியிடுறேன். எல்லாமே சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன், வீடியோவெல்லாம் சேவ் பண்ணி தான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கிற தலைவர் இந்த சமூகத்துக்காக என்ன செய்ய போகிறார்? உங்களுடைய அரசியல்னா நீங்க பண்ணுங்க. ஆனா தலைவர் எழுச்சி தமிழரை பற்றி இங்க பேசுவதற்கு யாருக்கும் அறிவு கிடையாது. சாதாரண பண பலத்தை வச்சோ இல்ல பின்னாடி இருக்கக்கூடிய அவருடைய வாரிசுகள் பெரிய அரசியல்வாதியாக இருந்தோ எங்களுடைய தலைவர் வரவில்லை. எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டு எங்களுடைய தலைவர் அடிபட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற எத்தனையோ குண்டாஸ் வழக்குகள் சந்தித்து இந்த மதுரை மண்ணில் வந்து முதலாக புதூர் மண்ணில் முதல் கொடியை ஏற்றி அதற்கு பிறகு வளர்ந்தது தான் இந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே தவிர்க்க முடியாத சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்குது. இன்னைக்கு யார் ஆட்சி அமைக்க போகிறார் அந்த இடத்துல வந்து விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. இன்னைக்கு எத்தனையோ கட்சிகள் இன்னைக்கு ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் சாதி இருக்கிறது. ஆனால் சாதி இருந்தாலும் அரசியல் ரீதியாக மையப்புள்ளி விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்க இருக்குதோ அந்த கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல விடுதலை சிறுத்தைகள் வந்து எங்க கட்சியின் தலைவர் எங்களை வந்து வளர்த்துருக்கிறார், அந்த சமூகத்தை வளர்த்துருக்கிறார், அரசியல்னா என்ன புரிய வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவரை ஈஸியா கேள்வி வைக்கிறார். இப்போ உன் தலைவரை கேளு. திருப்பணம் அஜித்குமாருக்கு போன தலைவரே, ஏன் நெல்லை கவினுக்கு நீங்க போகவில்லைன்னு நீ கேளு. உனக்கு நான் கேட்கிறேன், யார் வந்து எங்களுடைய கட்சிகளும் எங்களுடைய தலைவரை வந்து யாரு கேட்டாலும் அதற்கான பதிலை நாங்கள் சொல்லுவோம். அதுக்கான அதிகாரம் இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. புரியுதுங்களா? சும்மா ஏதோ எடுத்தோம் கவுத்தோம்னு விடுதலை சிறுத்தைகளை வந்து விமர்சனம் பண்றது முடியாது, யாராலையும் முடியாது. சாதி ரீதியாக பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இன்னைக்கு பண்றவன் இன்னும் 5 வருஷம் 6 வருஷத்துல எங்களோட தலைவர் வந்து புகழ்ந்து பேசுவான். புரியுதுங்களா? அதனால தம்பி, கொஞ்சம் அரசியலை புரிந்துக்கிட்டு எங்களுடைய தலைவரை நீங்க பேசுங்க, ஆதாரத்தோட பேசுங்க. இன்னைக்கு நீங்க வந்து இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. 2026 தேர்தல் தெரியும். எவ்வளவு பெரிய ஸ்டாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரபலமாக இருந்தாலும், அரசியல் என்பது வேறு, சினிமா துறை என்பது வேறு. நீ எங்களுடைய தலைவரை சொன்னதுக்காக, எங்களுடைய கட்சியை சொன்னதற்காக தான் நான் இந்த பதிலை நான் சொல்றேன். இல்லாட்டி அண்ணன் விஜயனை வந்து நாங்க பேசணும் அப்படின்லாம் கிடையாது. எங்களுடைய தலைவர் வாழ்த்தி இருக்கிறார், வரவேற்றிருக்கிறார். இன்னும் அரசியலில் வந்து இன்னும் நல்லா வரணும், நல்ல கருத்துக்களை பேசணும்னு எங்கள் தலைவர் வாழ்த்தி இருக்கிறார். நாங்கள் யாரும் சாதாரணமாக யாரையும் விமர்சனம் பண்ணோம். ஆனால் எங்களை விமர்சனம் பண்ணால் யாராக இருந்தாலும் பண்ணுவோம். உண்மையா மக்களுக்காக உழைத்துக்கிட்டு இருக்கோம்யா. இல்லை நீயே சொல்லு, உனக்கே மனசாட்சி இருந்தா இந்த தமிழ்நாட்டு அரசியல்ல எந்த தலைவர் வந்து 24 மணி நேரமும் உழைத்து கொண்டு இருக்கிறாருன்னு மட்டும் யாராச்சும் சொல்லு. ஏசு ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு செல்போனை நோண்டிக்கிட்டு நல்ல சிக்கன் பிரியாணி அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு அந்த தலைவர்கள் அல்ல விடுதலை சிறுத்தைகளின் தலைவர். போற இடங்கள்ல வண்டிகள்ல சாப்பிட்டுக்கிட்டு தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிட்டுக்கிட்டு எங்களுடைய தலைவர் வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்களுக்கெல்லாம் எப்படி மனச்சாட்சி வருதுன்னே தெரியல, எப்படி வருதுன்னே தெரியல. அப்படிப்பட்ட தலைவரியா எங்களுக்கு. தலைவர் மட்டுமல்ல, எங்களுடைய குலசாமி. என்ன தம்பி?
நடிகர் விஜய் அரசியல் புரிஞ்சு உங்களுடைய மெசேஜை பண்ணுங்க. விமர்சனம் பண்ணலாம், யாருக்கு வேணாலும் விமர்சனம் பண்ணலாம், அது தனக்கான உரிமை. புரிந்து கொண்டு உங்களுடைய விமர்சனங்களை செய்யுங்க. நாங்கள் யாரையும் மறுப்பு சொல்லலை, நீங்கள் தவறுன்னு சொல்லலை, புரிந்து கொண்டு பண்ணுங்க. இல்லை ஆவணக்குலையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி உன் கட்சி சார்ந்து இப்போ அடுத்த தேர்தல் முதல்வர் என்று சொல்லக்கூடிய அண்ணன் விஜய் அவர்கள், நீ அதில் தொண்டனா இருக்கிற, தொண்டனா இருக்கல, உன் கட்சியை ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லு. ஆவண கொலை நடக்கும், தனி சட்டம் இயற்ற வேண்டும், ஐயா மு.க. ஸ்டாலினை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்து. ஏன் நடத்த மாட்டேற? நடத்தவங்களை எதுக்கு கேள்வி கேட்கிற? உனக்கு அதுக்கு தகுதி இருக்குதா? உனக்கு அருகதை இருக்குதா? நீ உன்னுடைய முன்னணி தலைவர்களை பண்ணி உன் கட்சி சார்ந்து பண்ண அருகதை இருக்குதா? அதுக்கு துப்பு இருக்குதா? பண்ணு. ஒரு கண்டனமே தெரிவிக்கல, ஆர்ப்பாட்டம் நடத்த சொல்லு. நீ பண்ணிட்டு எங்களை கேள்வி கேட்டிருந்தா நான் உன்னை வாழ்த்திருப்பேன், உன்னை வரவேற்றிருப்பேன். எதுவுமே பண்ணாம ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தல, அங்க நடந்த சம்பவத்துக்கு நேரடியா போகல. அப்ப நீ சாதி பார்த்து தானே அரசியல் பண்ற. அதற்கு ஏன் நீ விளக்கு பிடிக்கிற? ஏன் தம்பி நீ ஏன் விளக்கு பிடிக்கிற? அரசியல், தமிழ்நாட்டு அரசியலை புரிஞ்சுக்கியா? புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் மெசேஜ் பண்ண. ஓகேவா? நீ யார் என்னன்னு எனக்கு தெரியல, அது உன்னுடைய புரிதல், ரசிகரா என்னான்ட்டு தெரியல. பார்ப்போம், தமிழ்நாட்டு அரசியலை பார்ப்போம். யாரு அரசியல், யாரு ஆட்சி பிடித்தாலும் இந்த சமூகத்துக்கு அநீதி தான் நடந்து கொண்டு இருக்கிறது. யாரு வந்தாலும் சரி. திராவிட கட்சிகள் எத்தனையோ இயக்கங்கள் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது. கவின் அந்த கொலைக்கு எதிராக சாதி புத்தினால் அதை நியாயப்படுத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். ஐயோ பாவமே, ஒரு ஐஐடி ஊழியர், அவன் நல்லா படிச்சவன், அவனை இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எவனும் இறக்கப்படல, அவனுடைய உயிர் போச்சுன்னு கவலைப்படல. சாதி ரீதியாக அதை நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். நிறைய பேர் யூடியூப்லயும் எல்லாத்துலயுமே நியாயப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல தான் எல்லா கட்சிகளும் இருக்குது. அதனால புரிஞ்சு பதிவு போடுங்க தம்பி. மற்ற கட்சிகள் போல விடுதலை சிறுத்தைகள் கிடையாது. சாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எந்த இடத்துல நிற்க மாட்டோம். எங்க அநீதி நடந்தாலும் அந்த இடத்துல போய் நிற்போம். புரியுதா? தெரிஞ்சு பேசு. அனைத்து என் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் என்னுடைய வணக்கம்.